ஹாய் காய்ஸ், இப்போ காலையில் பார்த்தீங்கன்னா மனசு சரியில்லாமல் போச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேற்று போட்டிருந்த வீடியோவில் யூடியூப்பில் ஒருத்தர் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணார். பார்த்தோன்னே மனசு கஷ்டமாக போச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவர் சொல்லியிருந்தார், நீ சேர்ந்து பண்ணணும். இப்போ ப்ரோ நீ ஏதாவது நல்ல பண்ணுன்னு நினச்சிட்டு இருந்தேன், பட் ஆனால் இப்போ சேர்ந்து பண்ணணும்னு சொல்லி எல்லாட்டேருந்தும் அமௌண்ட் வாங்கி நீ சம்பாதிக்க பார்க்குற அந்த மாதிரி ஒரு மெசேஜ் பண்ணுறது பார்த்துருந்த மனசு சரியில்லை. இதே மாதிரி எத்தனை பேர் தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்கன்னு தெரியலை. அதுக்காக தான் நான் இந்த வீடியோ போய் ரெக்கார்ட் பண்ணுறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, என் மனசு தெரிஞ்சு நான் இது வரைக்குமே யார்ட்டேருந்துமே எந்த ரூபாயுமே வாங்கலை. நான் என்னால் முடிஞ்சது நான் சம்பாதிச்ச ரூபாலேருந்து கொஞ்சம் என்னால் முடிச்சு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன். யூடியூப் இன்ஸ்டாலேருந்து நிறைய பேர் வருதான்னு கேட்டிருந்தீங்க. அது எதுவுமே இல்லை. என்னால் முடிஞ்ச ஹெல்ப் நான் பண்ணிகிட்ருக்கேன். அதெல்லாம் என்கிட்ட யாராவது எனக்கு தெரிஞ்சுங்க நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாலும் அவங்க பண்ணுறாங்கன்னு சொல்லி தான் நான் வீடியோ போடுறேன். நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி என்ன ப்ரொஜெக்ட் பண்ணிக்க விரும்ப மாட்டேன். அது மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் நான் நேற்று சொல்ல தெளிவாக இதில் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி என்னென்னா, நம்ம இப்போ பக்கத்து டிஸ்ட்ரிக்ட் நண்பர்கள் எல்லாம் நமக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ண தொடங்கிட்டாங்க. அவங்களுக்கும் நம்மளால் ஏதாவது பண்ணணும் ஆசைப்படணும். ஸோ அதுதான் நான் சொல்லியிருந்தேன். இப்போ நானாக டேரெக்டாக போடணும்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ஆகும். அந்த ரூபாய்க்கு இன்னும் நான் ஏதாவது பண்ணலாமே அப்படின்னு தான் நான் வீடியோ போட்டிருந்தேன். என்ன ஹெல்ப்னு தெளிவாக சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. இப்போது நான் அதர் டிஸ்ட்ரிக்ட்டு ஒரு ஆள் செலக்ட் பண்ணிப்பேன். நான் பக்கத்து டிஸ்ட்ரிக்ட் நண்பர் யாராவது ஒரு ஆள் செலக்ட் பண்ணி ஏதாவது ஹெல்ப் பண்ணணுன்னு. இப்போது நான் அவங்களுக்கு அனுப்புறது டேட்டா போய் சேர எதுவுமே தெரியாது. அதுக்காக நீங்கள் அந்த டிஸ்ட்ரிக்ட் எக்ஸாம்பிள் சொல்லுங்கள். இப்போ தூத்துக்குடியில் ஒரு பிள்ளைக்கு நான் பண்ணுறோன்னு வச்சுக்கோம். தூத்துக்குடியில் நமக்கு தெரிஞ்ச ஒரு சப்போர்ட் பண்ணுறவங்க பார்த்துக்காங்க. நான் டேரெக்டாக அவங்களுக்கு அனுப்பிடுவேன். அவங்க எனக்காக ஹெல்ப் பண்ணோன்னா ஒரு நாளை ஒதுக்கி அந்த திங்ஸை ரிசீவ் பண்ணி அவங்கள்ட்ட அந்த பிள்ளைக்கு கொண்டு சேர்க்கணும். ஓகேவா? அவங்க சேர்க்குறதுல அவங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். அவங்க மூலமாக அந்த பிள்ளை எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வீடியோ காலில் எதாவது பார்க்க முடியும். அதான் அந்த ஹெல்ப் கேட்டிருந்தேன். அதனால் இந்த வீடியோ தெளிவாக சொல்கிறேன். நீங்கள் ஹெல்ப் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா அது அமௌண்ட் எதுவுமே கிடையாது. ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணி நமக்கு அந்த திங்ஸை ரிசீவ் பண்ணி கொண்டு போய் கொடுக்கணும். அதான் அந்த ஹெல்ப். ஓகேவா? அதான் சேர்ந்து பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன். இன்ட்ரெஸ்ட்னா கமெண்ட்ஸ் அவங்க டிஸ்ட்ரிக்ட் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த குரூப்பை பற்றி சொல்லியிருந்தோம். குரூப்பில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ரோ நீங்கள் அனுப்புகிற திங்ஸை நான் கொண்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நல்ல உள்ளவங்க நிறைய பேர் ஹெல்ப் பண்ணலாம்னு சொன்னீங்க. நீங்கள் அனுப்புகிறா நாங்கள் ஹெல்ப் பண்ணலாம் ப்ரோ, நாங்கள் ரிசீவ் பண்ணி நாங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்கெல்லாம் அந்த குரூப்பில் இருப்போம். அவங்கள்ட்ட கேட்போம், ப்ரோ உங்கள் ஊரில் யாருக்கா ஏதாவது ஆசைப்படுறவங்க ஏதாவது பண்ணலாமான்னு கேட்போம். அந்த நேரம் அவங்க ஏதாவது சொல்லுவாங்க. அவங்க சொல்கிறத நம்மளால் முடிச்சுன்னா நான் அதை பண்ணுவேன். அது அவங்கள்ட்ட அனுப்பி கொடுப்பேன். அவங்க அதை கொண்டு ரிசீவ் பண்ணுவாங்க. அதான் ஓகேவா? அதுலேயும் அவங்கள்ட்ட எதுவும் அமௌண்ட் எதுவும் வாங்க போகிறது கிடையாது. அதுவும் தெளிவாக சொல்லிக்கிறேன். அதான் அந்த ஹெல்ப் மட்டுமே. இப்போ லாஸ்ட் அந்த எஜுகேஷன் நம்ம ஒரு பிள்ளைக்கு பண்ண போகிறோம்னு சொல்லியிருந்தோம். அந்த பிள்ளை என்ன தெரியுமா, அதுவும் தூத்துக்குள்ள அந்த ப்ரோட்டை நம்ம கேட்டோம். இப்படி ஒரு பிள்ளை இருக்காங்க, அம்மா அப்பா எல்லாம் பிள்ளை, அந்த பிள்ளைக்கு பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் நம்ம பண்ணுறது நம்ம இங்கே இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு அவங்களுக்கு அனுப்புவோம். அவங்க கொடுக்குறது தான் அவங்க கொடுத்து நம்ம அவங்க எவ்வளோ ஹாப்பியாக இருக்குன்னு பார்ப்போம். ஓகேவா? அதான் ஹெல்ப்பே தவிர நம்ம யார்ட்டேருந்து எந்த அமௌண்ட் வாங்க போகிறதில்ல. இது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நெகட்டிவ் கமெண்ட் பண்ணி மனசு கஷ்டப்பட பார்க்குறீங்க. எனக்கு காலில் எழுதணுன்னு சத்தியமாக சொல்கிறேன். எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதான் ஹெல்ப். அமௌண்ட் கிடையாது. எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி இப்போது உங்களுக்கு அனுப்புகிறத நீ கொண்டு கொடுக்கணும். ஏன்னா அவங்களுக்கு டேரெக்டாக போய் சேருதானே என்னால் தெரிஞ்சிக்க முடியும். அவங்க எவ்வளோ ஹாப்பியாக இருக்கான்னு நல்லா பார்க்க முடியும். அதான் இது. ஓகேவா? வேறு எதுவுமே இல்லை. புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன்.